தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படிக்கட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர் சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்புலிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027ஆம் ஆண்டு பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 மாதங்களுக்கு பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27ஆம் கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குனர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 அடி உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 அடியாகவும், 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 அடியாகவும் குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அலகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19ஆம் தேதி வரை ஒரு வார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.